நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்தது என்ன? 26 உயிர்கள் பலி, கைதிகள் எங்கு மாற்றப்பட்டனர்? வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தயானி ஸ்டுடியோ செய்திகள். இலங்கையை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கடுமையான மோதல். இந்த மோதலில் பல உயிர்கள் பலியாகியுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர், சிலர் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த மோதல் எப்படி ஆரம்பமானது? எதனால் இவ்வளவு பெரிய வன்முறையாக மாறியது? கைதிகள் தற்போது எங்கு மாற்றப்பட்டுள்ளனர்? சிறைச்சாலையின் தற்போது நிலை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலே இந்த சம்பவத்தின் ஆரம்பமாக கூறப்படுகிறது. ஆரம்ப விசாரணை தகவலின்படி சிறைக்குள் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அதனை சுற்றிய பிரச்சனைகள் காரணமாக 2 குழுக்களுக்கிடையே பதற்றம் உருவானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில கைதிகள் வழங்கிய தகவலை தொடர்ந்து ஏற்பட்ட எதிர்ப்பும் அந்த மோதலுக்கான காரணமாக இருந்ததாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முதலில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பின்னர் சிறை அதிகாரிகள் தலையிட்ட போது மேலும் தீவிரமாக அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில கைதிகள் சில அதிகாரிகளை தாக்கியதாகவும் இதனால் நிலைமை கட்டுப்பாட்டை மீறியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் பாதுகாப்பு படையினர் மற்றும் விசேட பிரிவினர் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டனர். சிறைக்குள் ஏற்பட்ட பதற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வன்முறை சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் சிறை அதிகாரிகளும் கைதிகளும் உள்ளடங்குனர். முதலில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பின்னர் சிறை அதிகாரிகள் தலையிட்ட போது மேலும் தீவிரமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சில கைதிகள் சிறை அதிகாரிகளை தாக்கியதாகவும் இதனால் நிலைமை கட்டுப்பாட்டை மீறியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் பாதுகாப்பு படையினர் மற்றும் விசேட பிரிவினர் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டனர். சிறைக்குள் ஏற்பட்ட பதற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வன்முறை சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் சிறை அதிகாரிகளும் கைதிகளும் உள்ளனர். மேலும் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் இலங்கையின் சமீபத்திய மிக மோசமான சிறை வன்முறை சம்பவங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சம்பவத்துக்கு பின்னர் நிலைமையை கட்டுப்படுத்தவும் சிறைக்குள் நெரிசலை குறைக்கவும் நூற்றுக்கணக்கான கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சுமார் 700க்கும் மேற்பட்ட கைதிகள் பல்வேறு சிறைச்சாலை நிலையங்களுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மோதலில் முக்கிய பங்கு வகித்ததாக சந்தேகிக்கப்படும் சில கைதிகள் அதிக பாதுகாப்புள்ள சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையின் நிலைமை பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலீஸ், விசேட அதிரடிப்படை மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் தொடர்ந்தும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவம் எப்படி ஏற்பட்டது? சிறைக்குள் ஆயுதங்கள் எப்படி சென்றன? பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா என்ற பல கேள்விகளுக்கு பதில் தேடும் வகையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சிறை நிர்வாகத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் பல உயிர்களை காவு கொண்ட ஒரு துயரமான நிகழ்வு. சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதுடன் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஒரு சிறைச்சாலையில் நடந்த சாதாரண மோதல் மட்டுமல்ல, இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக இருந்து வரும் அதிக நெரிசல், பாதுகாப்பு சவால்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் பற்றிய கேள்விகளையும் மீண்டும் எழுப்பியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கைதிகளை மட்டுமே தங்க வைக்க வடிவமைக்கப்பட்ட சிறைச்சாலைகளில் அதைவிட பல மடங்கு அதிகமான கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சூழ்நிலைகள் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு முறைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுத்துள்ளனர். இந்த மோதலுக்கு பொறுப்பானவர்கள் யார்?
பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பன குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் இறுதி அறிக்கை வெளியான பிறகே இந்த சம்பவத்தின் முழுமையான உண்மை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொளியில் உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த சம்பவம் ஒரு சிறைச்சாலையில் நடந்த சாதாரண மோதல் மட்டுமல்ல. இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக இருந்து வரும் அதிக நெரிசல், பாதுகாப்பு சவால்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் பற்றிய கேள்விகளையும் மீண்டும் எழுப்பியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கைதிகளை மட்டுமே தங்க வைக்க வடிவமைக்கப்பட்ட சிறைச்சாலைகளில் அதைவிட பல மடங்கு அதிகமான கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சூழ்நிலைகள் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு முறைமைகள் முறைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுத்துள்ளனர். இந்த மோதலுக்கு பொறுப்பானவர்கள் யார்? பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பன குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் இறுதி அறிக்கை வெளியான பிறகே இந்த சம்பவத்தின் முழுமையான உண்மை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.